நாமக்கல் மாவட்டத்தில் ஏழைகளை குறிவைத்து சிறுநீரகங்கள் பறிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் ரவி தற்போது அந்த புரோக்கர் எங்க இருக்காரு, இதுல இந்த ஆபரேஷன் எங்க நடந்தது, அந்த மருத்துவமனைகளும் அதில் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்காங்களா? தேவப்பிரியன், அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஏழை பெண்களை குறிவைத்து கிட்னி விற்பனை செய்யும் தொழில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த வேளையில் இது தொடர்பாக பள்ளிப்பாளையத்தில் கிட்னி பறிகொடுத்த பெண்கள் கொடுத்த புகாரின் பேரில், அதாவது குறிப்பாக பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் இது மாதிரி கிட்னி திருட்டு நடக்குது சொல்றதுக்காக ஆனந்தன் என்ற புரோக்கர் மீது பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு நடத்தி அந்த சம்பந்தப்பட்ட ஏரியா, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் பகுதிக்குள்ள சத்யா நகர் மற்ற பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வு மேற்கொண்டதுக்கு பிறகு அந்த பகுதியில் அந்த புரோக்கராக செயல்பட்ட ஆனந்த் என்பவர் தேடும் வேட்டில் ஈடுபட்டுள்ளது. அவர் தலைமுறை ஆகிவிட்டார். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறையுடைய இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையில் அந்த வட்டார மருத்துவ அலுவலர் வீரமணி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு ஆனந்தனை தேடும் பணி தொடர்ச்சியாக இப்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு சம்பந்தமாக சென்னையிலிருந்து ஒரு ஆய்வுக்குழு விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த கிட்னி விற்கப்பட்ட மருத்துவமனை உள்ளிட்ட பல இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ரவிக்குமார்.